வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சித்திரை மாத பரணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் ராஜா அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சிறுவாபுரியில் புகழ்பெற்ற அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இக்கோவில் செவ்வாய் கிரகத்துக்கு உகந்த கோவில் ஆகும். மேலும் இக்கோவிலுக்கு தொடர்ந்து 6 வாரங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இக்கோவிலுக்கு 2022ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் இக்கோவிலுக்கு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் கட்டுக்கடங்காத வகையில் பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் இன்று மே மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரம், அமாவாசை உள்ளிட்ட 3 சிறப்புகளை கொண்ட நாளாகும். இதனால் இன்று காலை மூலவருக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். பின்னர் புஷ்பத்தால் ராஜா அலங்காரம் செய்தனர். இதன் பின்னர் மகா தீபாராதனை நடைபெற்றது. இன்று காலை சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு இட்லி, பொங்கல், சாம்பார் உள்ளிட்டவையும், குழந்தைகளுக்கு பால், பிஸ்கெட்டும் வழங்கப்பட்டது. மேலும் காலை முதல் மாலை வரையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், நீர்மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இன்று மாலை மூலவருக்கு பரணி அபிஷேகம் நடைபெற்றது. இதன் பின்னர் விபூதியால் மூலவருக்கு ராஜா அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்காக நடமாடும் கழிப்பறை வசதி, நிழல் தரும் பந்தல், தேங்காய் நார் மேட் உள்ளிட்ட வசதிகளை கோவில் செயல் அலுவலர் மாதவன் தலைமையில் ஊழியர்கள் செய்திருந்தனர். அகரம் கூட்டுசாலையில் இருந்து கோவிலுக்கும், புதுரோடு கூட்டுசாலையில் இருந்து கோவிலுக்கும் என 10 மினி பேருந்துகள் இயக்கப்பட்டது. இப்பேருந்துகளை சித்திரை கிருத்திகையான நாளையும், வார விடுமுறை நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கூடுதலாக இயக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஜூன் மாதம் 2ஆம் தேதி மயிலை சிறுவாபுரி பிரார்த்தனை குழு சார்பில் சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி வள்ளி மணவாள பெருமாள் திருக்கல்யாண மகோற்சவம் 28ஆம் ஆண்டாக நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு இன்று கோவிலில் அதற்கான அழைப்பிதழ்களை வைத்து சிறப்பு பூஜை செய்தனர். முருகனுக்கு அரோகரா. சந்தனமும் அடியார்கள் செந்தையது குடியான தன் சிறுவை தனிமிகவும் பெருமானாக வீற்றிருக்கக்கூடிய நமது அருள்மிகு சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலே வழக்கம்போல் இன்று மே மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை என்பதாலும் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் என்பதாலும் வழக்கம்போல் கூட்டம் வெகு அளவில் பக்தர்கள் வந்திருந்து சுவாமியை தரிசனம் செய்தார்கள். இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அவர்களது ஏற்பாட்டின் பேரில் நமது திருக்கோவில் நிர்வாக அதிகாரி அவர்களால் சுமார் 500-600 குழந்தைகளுக்கு பால் மற்றும் பிஸ்கெட் காலையில் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவே தங்கியிருந்து காலையில் வரிசையில் வரும் பக்தர்களுக்கு பொங்கல் முதலான சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டது. இதற்காக திருக்கோயில் நிர்வாக அதிகாரி அவர்களுக்கும், இணை ஆணையர் அவர்களுக்கும், திருக்கோயில் சார்பாகவும், திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வரிசையில் வரும் பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. நீர்மோரானது உபயதாரர்களும் நிர்வாக அதிகாரிகளால் வழங்கப்பட்டது. மேலும் காலை முதல் மாலை வரை தன்னார்வலர் தொண்டு குழுவினர் மூலமாக வரிசையில் வருகின்ற பக்தர்களுக்கு குடிநீரானது வரவழைத்து வழங்கப்பட்டது. இதற்காக அந்த தன்னார்வலர்களுக்கும் திருக்கோவில் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் மனமான நன்றியை தெரிவித்து வருகிறோம். இன்று மே மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை என்பதாலும் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் என்பதாலும் காலையில் முருகப்பெருமானுக்கு ராஜ அலங்காரத்தில் புஷ்ப அலங்காரம் செய்து தரிசனத்திற்கு காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மதியம் 3 மணி அளவிலே சித்திரை பரணி அபிஷேகமானது நடைபெற்று விபூதி அலங்காரத்தில் ராஜ அலங்கார வேஷத்தில் முருகன் அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து நாளை புதன்கிழமை சித்திரை கிருத்திகை தினம் என்பதால் காலை 6 மணிக்கு நடை திறக்கப்பட்டு அனைத்து சுவாமிகளுக்கும் விநாயகர் முதல் பாலசுப்பிரமணியர் அனைத்து சுவாமிகளும் விபூதி அலங்காரம், சந்தன அலங்காரம், மஞ்சள் காப்பு முதல் நடைபெற்று பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து நாளை மதியம் 4 மணி அளவிலே உற்சவர் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கும் வள்ளி தேவசம் குருமானது நடைபெற்று சுவாமி ஆலயத்தில் வலம் வர உள்ளார். பக்தர்கள் கிருத்திகை தரிசனத்தை கண்டு முருகனுடைய அருளுக்கு பேரர்களுக்கு
பாத்திரமாகும்படி திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் திருக்கோயில் அர்ச்சகர்கள் சார்பாகவும் திருக்கோயில் ஊழியர்கள் சார்பாகவும் பக்தர்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.